நண்பர்களே வணக்கம். ரிஷப ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் 6ஆம் இடமாகிய உபஜய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. மேலும் அவர் குரு பார்வையிலே 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே மிக சிறந்த பலன்களை ரிஷப ராசிக்கு வழங்க உள்ளார். அதே வேளையிலே அவர் குருவுடைய பார்வையிலே பதிவது மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இதன் விளைவாக கணவன் மனைவி உறவு, அதே நேரத்திலே இளமை பருவத்திலே உள்ளவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு அவரவர் வயதிற்கு தகுந்த முறையிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். கணவன் மனைவி உறவிலே நல்ல திருப்தியான முன்னேற்றங்கள் உண்டு. தொழில், கூட்டு தொழில் நன்மையை கொடுக்கும். நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு. ஆக இத்தனை பலன்கள் இந்த மாதத்திலே அற்புதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்று சொல்லலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு அவரவர் வயதிற்கு தகுந்தாற் போல பாக்கிய ஸ்தானத்தினுடைய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அனைத்து பாக்கியங்களும் அனைத்து வயதினருக்கும் ஏற்ப நல்ல நிலையை உருவாக்கும். பொதுவாக தந்தை வழி சார்ந்த அனைத்து விஷயங்களும், பிரார்த்தனை சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். கல்வியிலே உயர்கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அரசியல் சார்ந்த அமைப்புகள் மிகுந்த லாபத்தை கொடுக்கும். அரசியலிலே பதவிகள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை முன்னேற்றி செல்லும். அதே வேளையிலே அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பெண்களுக்கு சந்தோஷங்கள் உண்டு. பொதுவாக இந்த மாதம் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.